ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். எந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து போடி வரையிலான இந்த அகல ரயில் பாதையில் இடையில் இருக்கக்கூடிய காணாவிளக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சப்ஸ்டேஷன், அதாவது பார்த்திங்கன்னா வள்ளல் நதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு பேர். ஸோ அங்கே கட்டப்பட்டு வரக்கூடிய இந்த சப்ஸ்டேஷன் பணிகளை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தார். ஸோ அந்த நண்பர்களுக்காக அந்த பக்கம் போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ அதனால் அதையும் கேப்சர் பண்ணிட்டு வந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. நான் போய் பார்க்கும்போது இதுக்கப்புறம் வந்து கீழே கொஞ்சம் வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. அடுத்த போஸ்டெல்லாம் கொண்டு வாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நிறையா மணலெல்லாம் தோண்டி பள்ளமாக இருக்குது. ஸோ அந்த பக்கம் வேலைகள்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து மின்சார இன்ஜின் மூலமாக ரயில் வந்துடுச்சு. பட் இருந்தாலும் சப்ஸ்டேஷன் பணிகள் முடிஞ்சு இந்த பக்கம் இந்த லைன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து சமயநல்லூராக அந்த பக்கம் சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து லைன் கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். பட் இப்போ வந்து நம்ம சப்ஸ்டேஷன் பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் இருந்து ஒரு லைன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காணாவிளக்கு பகுதியில் கூட ஒரு ரயில்வே ஸ்டாப்பேஜ் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் பார்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய காலங்களில் ஸோ இங்கே ஒரு ரயில்வே ஸ்டாப்பேஜ் இருந்திருக்கு. எங்கே மட்டும் இல்லை, இன்னும் 2-3 இடங்களில் உசிலம்பட்டியிலேருந்து மதுரை போகிற வழியில் இன்னும் 2 இடங்களில் வந்து ரயில்வே ஸ்டாப்பேஜ் இருந்திருக்கு அப்போ இருந்த காலகட்டங்களில். இப்போ வந்து அகலப்படுத்துறதுனால எல்லாமே வந்து மாறிடுச்சு. அகல ரயில் பாதை என்றைக்கு போட்டாங்களோ அப்போ வந்து ரயில்வே ஸ்டாப்பேஜும் மாறிடுச்சு. ஸோ உசிலம்பட்டிக்கு அப்புறம் வடபழஞ்சியாக தான் இருக்குது. இடையில இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளில் வந்து ரயில்வே ஸ்டாப்பேஜ் இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம், தெரிஞ்சிட்ருப்போம். அதேமாதிரி இப்போ காலை நேர ரயிலில் கூட நிறையா பேர் விருப்பப்படுறாங்க. இப்போ காலையில் வந்து போடியிலேருந்து ரன் பண்ணுற மாதிரி ஏற்கனவே ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. பட் இப்போ வரைக்குமே அதை ரன் பண்ணலை. அப்படி ஒரு வேளை ரன் பண்ணாங்கன்னா இங்கேருந்து அங்கே வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்பி மதுரையில் இப்போ ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு வைங்க, இதற்காகவே அங்கேயே வீடு பார்த்து அங்கேயே செட்டில் ஆகி நிறைய பேர் இருப்பாங்க இந்த வேலைக்காக. இப்போ காலையில் நேரத்தில் இங்கேருந்து மதுரைக்கு போகிற மாதிரி ஈவினிங் மதுரையிலேருந்து மறுபடியும் தேனி நோக்கி ஒரு ரயில் வருமாயில், அப்போ வரும் பட்சத்தில் இந்த வேலை அங்கே பார்க்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மறுபடியும் சொந்த ஊருக்கே திரும்ப ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சந்தோஷமான விஷயம் அது. அவங்க இதில் நம்ம சொந்த ஊருக்கு போய் இருக்கலாம். காலையில் ட்ரெயின் வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வண்டியில் இருந்தோம்னா நேராக வேலைக்கு போய்ட்டு சாயந்தரம் மறுபடியும் அந்த ட்ரெயினில் வந்துடலாம். ஸோ மந்த்லி பாஸோ வீக்லி பாஸோ எடுத்து வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால் இந்த வகையிலையும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதே மாதிரி படிக்கிறவங்க இப்போ பஸ்ஸில் கூட்டத்தை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இப்போ மதுரைக்கோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பஸ்ஸு போகுதுன்னா அப்போ அந்தளவுக்கு மக்கள் வந்து மதுரைக்கோ இல்லை மதுரையிலேருந்து தேனிக்கோ அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம். அதேமாதிரி நீங்கள் காலை நேரங்கள்லேயும் ஈவினிங்லேயும் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த பள்ளிக்கூட பசங்களுக்கும் காலேஜஸ் ஆஃபீஸ் போய்ட்டு வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு அந்த டைமிங் தான் ஒரு சரியான டைம். ஸோ அந்த டயத்தில் ரயில் சேவை இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விஷயம். பட் இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை. கூடிய சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ உங்களோட கமெண்ட் என்னன்றதும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கோரிக்கை என்னன்றதும் நீங்கள் அதிலே ஃபீட் பண்ணலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்னா, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எலக்ட்ரிக் இன்ஜினுக்கும் இந்த டீசல் இன்ஜினுக்கு உள்ள வேறுபாடு என்ன, ஸோ இதனால் நமக்கு என்ன யூஸு, ஸோ நம்ம லைனில் இப்போ மதுரையிலேருந்து போடி வரையில் வரக்கூடிய இந்த ரயிலில் இந்த மாதிரி மாற்றங்களால் என்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம்.